இந்த வாரம் சகோதரர்களால் நன்மை உண்டாகும், காரிய வெற்றி ஏற்படும், பண வரத்து கூடும், எதிர்ப்புகள் குறையும், தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கும், பழைய பாக்கியங்களை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும், குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவார்கள். கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் நீங்கும், அரசியல்வாதிகளுக்கு சிக்கல்களை தீர்வதில் இருந்த தாமதங்கள் நீங்கும், மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். விசாகம் 4ஆம் பாதம். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றி பெறுவார்கள், விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனம் தேவை, வீண் பகை ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது, வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். அனுஷம். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும், அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும், திறமை வெளிப்படும், வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கேட்டை. இந்த வாரம் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும், பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள், விருந்தினர்களுடைய வருகை இருக்கும், மரியாதை அந்தஸ்தும் கூடும், விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள், பண வரத்து திருப்தி தரும். பரிகாரம் பைரவர் வழிபாடு. ஸ்ரீ பைரவரை தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உண்டாகும், தடைகள் நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும்.